நாட்டு மாடு கூட நிக்கிறீங்க. ஆமா. இது முன்னாடி ஸ்டார்டிங் வாங்குறப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நாட்டு மாடு உதைக்கும், நிக்காத, பால் கறக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இருக்கு உங்க அனுபவம்? நம்ம வாங்கும்போதே அது ஒரு குணம் என்ன ஏதுன்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கே சில கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ கண்ணு போடுறப்ப கறந்து பாருங்க அப்போ தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன நம்ம கறந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பால் நல்லா தான் கறக்குது. அப்பயே கண்ணு போட்டுச்சுங்களே. இல்லை, அப்போ நம்ம சென்னையில் வாங்கியிருந்தோம். வந்தோடனே கண்ணு போட்டுச்சு. கண்ணு ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுச்சு. இன்னைக்கு பால் கறக்குது. என் பையன் 6 வயசு பையன் உட்காந்து பால் கறக்குறான். சாதுவாக தான் இருக்குது. பாலும் நல்லா இருக்குது. இன்னைக்கு சில நம்ம ஆளுங்க வந்து தீனி போட தெரியாம மாடு பெருசா வாங்கி போட்டு அவ்வளோதான் கறக்குது எவ்வளோதான் கறக்குங்கிறாங்க. இது நம்ம வாங்கினது பட்ஜெட் கம்மியில தான் வாங்கினோம். இதே நேரம் காலையில் 6, 6:30 கறக்குது. சாயங்காலம் ஒரு 4:30 to 5 கறக்குது. அதுக்கே நமக்கு பால் இதே அந்த பால் வந்துக்கிட்டு இருக்குது. இத்தனைக்கு நம்ம அந்த தீவனம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தோம்ல, அந்த தீவனம் தான் 3 கப்பு, 1 கிலோ பெயிண்ட் அப்போ 3 கப்பு போடுறேன். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு அந்த பால் வந்துகிட்டு இருக்குது. அது போட்டோடனே பால் உற்பத்தி அதிகமாக இருக்குங்களா? அதாவது நான் அத்தனை போட்டு அந்த பால் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே தீவனத்தை போடுறேன், எனக்கு ஒரே பால் தான் வருது. அதே பால் வருது. செலவு குறைஞ்சிக்கிச்சு. பால் அதே தான் இருக்குது. தரமும் நல்லா தான் இருக்குது. பால் நல்லா இருக்குது. தயிர் போட்டாலும் நல்லா இருக்குது. அதாவது நம்ம அடுத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இல்ல சாதுவா இருக்காது, எல்லாம் உதைக்கும், பால் கறக்கிறது நல்லா சாதுவா அமைதியா தான் இருக்கு. நம்மளும் நேரா பார்க்க முடியுது. நல்லா சாதுவான மாடு, பால் கறந்துக்கலாம், பண்ணிக்கலாம், நல்லா போட்டாட்டம் இருக்கும். எல்லாரும் நம்ம வாங்க மேலே எல்லாம் கமாண்டு அதி புத்திசாலி தர மாட்டான். வாங்கி நீங்கள் உட்காந்து கண்ணு பண்ணாமல் கறந்து பாரு, அப்போ தெரியும் குண்டா பிறக்கும் வாய் பிறக்குன்னு சொன்னேன். என்ன இதாக இருக்குது, எல்லாம் நம்பிக்கையில் வாங்கினா நம்பிக்கையில் தான் இருக்கும். எல்லாமே அனுபவ பாடம் தானே. சும்மா நம்ம வந்து கண்ண முடியும் நம்மளும் மாடு வாங்க மாட்டோம்ல. கஸ்டமருக்கு கேட்க போயிட்டு நம்ம மாடு பிடிச்சிருக்குன்னு நம்ம வாங்கியிருக்கோம். சும்மா நம்ம வாங்கிடுவோமா? அதே உங்க கஸ்டமர் சொல்றாங்க உதைக்கும், அப்ப நமக்கு தெரியாது அது உதைக்குமா உதைக்காது. அங்கவே பாக்குறப்ப அந்த இது தெரிஞ்சிருக்கணும்ல, உதைக்குதா இல்லையா அப்படின்றது. நீங்க என்ன பால் என்ன குறைய போச்சு? 6 லிட்டர் பால் நீங்க நான் பால் 70 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நாட்டு மாட்டு பால் 70 ரூபாய்க்கு. நாட்டு மாட்டு பால் 70 ரூபான்னு கொடுக்குறேன். காங்கேய மாட்டு பால் தஞ்சாவூர் டைப் மாடுங்க. இது நம்ம 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நம்ம போய் யார் வீட்டுக்கோ நின்று கூப்பிட்டோ, சொசைட்டிக்கு ஊற்றியோ, இல்லை யார் வீட்டில் நின்று போய் கதவை தட்டியெல்லாம் பால் ஊற்றல. நம்ம வீட்டுக்கே வந்து பால் போட்டுக்கிட்டு வந்து வாங்குறாங்க. காலையில் சாயங்காலம் 70 ரூபாய்க்கு கறந்த பால் அப்படியே வச்சிருப்பாங்க. கட்டுத்தரையில் பால் கறந்தோன்னு வச்சிருப்போம். வருவாங்க அப்படியே வாங்கிட்டு போய் வடிகட்டிக்குவாங்க. அவ்வளோதான்.